கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகம் மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகம் மன்னா யுத்தம் கர்த்தருடையது, என்னுடையது அல்ல. இந்த பிரச்சனை என்னுடையதல்ல, கர்த்தருடையது. நான் இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணால் தோற்று போவேன். அதே பிரச்சனையை கர்த்தர் ஹேண்டில் பண்ணா, கர்த்தர் பார்த்து கொண்டார்னா இதில் எனக்கு ஜெயம் உண்டாகும். பிரியமானவர்களே, பிரச்சனையை ஆண்டவரிடத்தில் கொடுத்துருங்க. யுத்தம் பண்ணுறது நீங்களும் நானும் அல்ல, ஆண்டவர். எப்பவுமே சொல்லணும், ஆண்டவரே என்னால் முடியாது, நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. என்னென்ன காரியத்தை நீங்கள் சொல்கிறீங்களோ அத்தனையிலையும் கர்த்தராகிய தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். 2 நாளாகமம் 20:12 யோசபாத்து சொல்லுகிறான், ஆண்டவரே இவர்களுக்கு முன்பாக நிற்பதற்கு எனக்கு பலன் இல்லை, என்ன செய்வதென்று சொல்லி தெரியலை. இதற்குரிய பதில் என்ன தெரியுமா? 2 நாளாகமம் 20:15 யுத்தம் உன்னுடையதல்ல, யுத்தம் என்னுடையது. எப்போ ஆண்டோடைய கரத்தில் நீங்கள் கொடுக்க பழகுவீங்களோ அப்பொழுதே ஜெயத்தை பெற ஆரம்பித்து விட்டீங்க என்று அர்த்தம். எல்லா காரியத்தையும் ஆண்டோடைய கரத்தில் கொடுத்து பாருங்க, நிச்சயமா ஜெயம் உண்டு. அன்பானவர்களே, நான் தான் இதை செய்வேன், என்னால் தான் முடியும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறது தப்பான காரியம். ஆண்டோடைய கரத்தில் கொடுத்து பழகணும். நான் அல்ல ஆண்டவரே, என்னுடைய ஞானம் அல்ல ஆண்டவரே, என்னுடைய திறமை அல்ல ஆண்டவரே, நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. சொல்லி பாருங்க, இந்த காரியத்தை கர்த்தர் பார்த்துக்கொள்ளும். சொல்லி பாருங்க. ஒரு சம்பவம் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். கோலியாத்ங்கிற ஒரு கொடூரமான மனிதன் இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திக்கிறான், சர்வ வல்லமையுள்ள தேவனை நிந்திக்கிறான். அங்கு சென்ற சின்ன தாவீதுக்கு பயங்கர கோபம் வருது. அங்கே இருக்கிற ராஜாவாகிய சவுலை பார்த்து சொல்கிறான், நான் போய் இந்த கோலியாத்தோடு யுத்தம் பண்ணுவேன். 1 சாமுவேலின் புத்தகம் 17வது அதிகாரம் 32, 33 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்க. அதற்கு சவுல் சொல்லுகிற பதில், நீ இளையவன், நீ சின்னவன், உன்னால் முடியாது, உன்னுடைய எமோஷனை நான் பார்க்குறேன், ஆனால் உனக்கு யுத்தத்தில் அனுபவம் இல்லை. ஆனால் விடமாட்டிருக்கிறான். கர்த்தர் ஒரு முறை சிங்கத்தின் வாய்க்கு என்னை தப்புவித்தான், கரடிக்கு என்னை தப்புவித்தான். கரடியை போல சிங்கத்தை போல இவனை இருப்பான் சொல்கிறான், எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஆனால் சவுல் சொல்கிறான், என்னுடைய கருத்து உன்னால் முடியாது, என்னுடைய கருத்து உன்னால் முடியாது. ஆனால் அதே தாவீது சொன்ன வார்த்தை, அதே அதிகாரம் 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 47ஆம் வசனம், யுத்தம் கர்த்தருடையது. கோலியாத்தை பார்த்து சொல்கிறான், இந்த யுத்தத்தை நான் செய்கிற நினைக்கிறியா? இல்லை, இந்த யுத்தத்தை செய்கிறது கர்த்தர். நெத்தில அடித்தா மல்லாக்க விழுறதுக்கு பதிலாக குப்பரை விழுறான். ஆண்டவர் பதிலே அடித்தார். இதுவரைக்கும் நீங்கள் நினைக்கலாம், இது என் பிரச்சனை தானே. இல்லை, ஆண்டோடைய பிரச்சனை. ஆண்டோடைய கரத்தில் கொடுங்க. சங்கீதம் 138:8 சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். அவர் யுத்தம் பண்ணுவார், அவர் போராடுவார், அவர் வழக்காடுவார். நீங்கள் நினைக்கலாம், இந்த பிரச்சனை நான் எப்படி சந்திக்க போகிறேன்? ஆண்டோடைய கரத்தில் கொடுத்து பாருங்க. ஒரு ஏழை தாயார் மகளுடைய திருமணத்தை வச்சுட்டாங்க. இத்தனை பவுன் நகை கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க, இவ்வளவு ரொக்கம் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலை. அந்த தாயார்கிட்ட சொன்னேன், ஏம்மா, இந்த திருமணத்தை நடத்துறது நீங்கள் அல்ல, ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்கள். அந்த தாயார் அப்படியே ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் சொல்ல செய்தாங்க. என்ன ஆச்சரியம் தெரியுமா? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 25,000க்கு மேலே மீதி எடுக்க கர்த்தர் உதவி செய்தான். யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தருடையது. கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, நீர் யுத்தம் பண்ணுகிறதற்காக உமக்கு நன்றி. நீர் இவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி. யுத்தம் உம்முடையது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.